ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்களே வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து ஒரு டேட்டா வந்து நீங்கள் காப்பி பண்ணுறப்ப அப்படியே வந்து சிஸ்டம் வந்து ஹேங் ஆயிரும். சப்போஸ் அந்த ஹார்ட் டிஸ்கிலிருந்து வேறு ஹார்ட் டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப, இல்லாட்டி வேறு ஹார்ட் டிஸ்கிலிருந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு வந்து டேட்டா வந்து கொண்டுட்டு வரப்போ சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேங் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் பார்த்திங்கன்னா அந்த பேட் செக்டருங்க ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். சப்போஸ் அது வந்துருந்துச்சுன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுனா அப்படின்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன். பேட் செக்டருங்கிறது சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அதில் வந்துட்டு அந்த டிஸ்கில் வந்துட்டு ஒரு சின்ன ஏதாவது கீறல் இது விழுந்துருந்துச்சுன்னா அந்த டைமுக்கு நீங்கள் ஏதாவது காப்பி வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேங் ஆகிற ப்ராப்ளம்லாம் வரும். இந்த சாஃப்ட்வேரை போட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பக்கம் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிரும். அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆயிரும். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. சில ஹார்ட் டிஸ்க்கு மட்டும் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் வந்துட்டு இது வந்து சப்போர்ட் ஆகாது. ஓகே, இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கூகுளில் போய்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. HDD Regenerator அப்படின்னு கொடுத்துருங்க. இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வரும். இதில் நீங்கள் எந்த லிங்க்ஸ் வேணாலும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அதனுடைய லோகோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது கோடாக போட்டு ரெட் கலரில் இந்த மாதிரி நீளமாக போயிருக்கும். இப்போ டவுன்லோட் கொடுத்துட்றேன். இப்போ டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ எஸ். இந்த சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதை கேன்சல் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வாட்டி இப்படி தான் இருக்கும். இப்போ எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த மாதிரி ரிப்பேர் கொடுக்குறப்ப அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து டேட்டா வந்து வச்சுருக்கணுமா வேண்டாமான்னு. கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து எந்த டேட்டாஸ் வந்து வச்சுருக்க வேண்டாம். அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டா வந்து வேறு ஹார்ட் டிஸ்க் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து SSD, அதாவது 120 GB இருக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது 500 GB. இந்த ஹார்ட் டிஸ்க் தான் எனக்கு வந்து இப்போ கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இதை நான் ஓரமாக வச்சுட்டு இப்போ டிஸ்க் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் வந்துடுங்க. இப்போ இதில் வந்துட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் நான் வந்து வச்சுருக்கேன்ல, இதில் பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் வைஸ் உங்களுக்கு காட்டிடும். அதாவது D டிரைவ் தான் வந்துட்டு 500 GB, C டிரைவ் பார்த்திங்கன்னா SSD, அதாவது இங்கே இருக்கிறது. இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓரம் வச்சுட்டு இப்போ இந்த சாஃப்ட்வேர் மூலிமா வரலாம். இப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாட்டி இந்த மேலே இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் ரிப்பேர் ஃபிசிக்கல் பேட் செக்டர் அண்டு டேமேஜ் டிரைவ். இப்போ இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 ஹார்ட் டிஸ்க் வந்து டோட்டல் பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக உங்களுக்கு வந்து காட்டாது. இப்போ வந்து இது வந்து SSD, அதாவது இது 190 GB இருக்கிற SSD. இது வந்து 465 GB, அதாவது 500 GB ஹார்ட் டிஸ்க். இப்போ இதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதை வந்து நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணிடுறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து ப்ராசஸிங்கில் வந்து வந்துடணும். இப்போ கொடுத்துட்டேன். நீங்கள் எதை பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணோடனே மேலே வந்துடும். இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணுறது, ஸ்கேன் அண்டு ரிப்பேரிங் பண்ணுறது. செகண்ட் வந்து ஸ்கேன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஹார்ட் டிஸ்க் வாங்குறப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மெத்தடில் வருது. இது வந்துட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. நம்மளுக்கு தேவை இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். இப்போ இந்த என்ட்ரு சூஸ் இருக்குல்ல, இதில் வந்துட்டு 1 கொடுத்துரும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துரும். இப்போ இதில் வந்துட்டு 0 MP அப்படின்னு கொடுத்துரும். அதாவது நீங்கள் கொடுத்த வாட்டி இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் வந்துட்டு 0 கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு MP ஜஸ்ட்டு எம்னு கொடுத்த வாட்டி ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துரும். இப்போ வந்து என்ட்ரு கொடுத்துரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதிலேயே வந்து கிளியர் பண்ணிடும். இது வந்து எல்லா ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணாது. சில ப்ராப்ளம் மட்டும்தான் வந்து கிளியர் பண்ணும். சில ப்ராப்ளம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் வந்துட்டு உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு ஹெட்டு வந்துட்டு உங்கள் டிஸ்கில் வந்து டேமேஜ் ஆனிச்சுன்னா அது வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து போர்டு இருக்கும்ல, போர்டில் வந்துட்டு சப்போஸ்ட்டு வந்து பவர் அதிகமாக வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆனிச்சுனாலும் பண்ண முடியாது. அந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளம்லாம் பண்ண முடியாது. நீங்கள் மைனராக இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் இதில் ரெட்டிஃபை பண்ண முடியும். இதை நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, 2 டைம் பண்ணிங்கன்னா இது என்னென்ன ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்.
இந்த ஹார்ட் நான் வந்து ரிப்பேர் பண்ணுறப்ப டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுத்துருச்சு. அதனால் இந்த சிஸ்டத்தை நான் வந்து டீமியர் எடுத்து இன்னொரு பக்கம் நான் எடுத்து பார்க்கலான்னு நான் போட்டிருக்கேன். அதனால் நான் டீமியர் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பிளாக் கலர் ஆயிரும். இதனால் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. டீமியர் எடுத்தனால தான் எனக்கு வந்து பேக்ரவுண்டு எல்லாமே வந்துட்டு பிளாக்காக இருக்குது. நீங்கள் வந்து சிஸ்டத்தில் நீங்கள் டைரெக்டாக பார்க்குறப்ப இந்த மாதிரி பிளாக் வந்து எதுவும் வராது. ஓகே, இன்னும் வந்து முடியல, ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன் என்னென்னா i3 16 GB இருக்கிற ரேம். ஓகே, இப்போ வந்து முக்கால்வாசி வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபவுண்ட் ஆகி எப்படி வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லா லிஸ்ட்டும் நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது நான் போட்டு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேட் செக்டர் வந்து எனக்கு வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. 4மே வந்து ரெக்கவரி ஆகி அது வந்து சரியாயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கு. இப்போ வந்து அது சரியாயிடுச்சு. பிஃபோர் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, போட்டோடனே சம்டைம் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும், இல்லாட்டி டேட்டா காப்பியாக அதே வந்து ஆஃப் ஆயிரும், இல்லாட்டி வந்து ஹேங் ஆகிட்டே இருந்தது. இப்போ வந்து இந்த எல்லா ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் அதை நான் செக் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறேன். உங்கள் ஹார்ட் டிஸ்க்லேயும் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாமே வேற ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மெத்தேடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தேட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.